நமஸ்காரம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா இந்த கோவில் அர்ச்சனைகளோ இல்லை அபிஷேகங்களோ இல்லை நம்ம வீட்டில் நமக்காக செய்யக்கூடிய கணபதி ஹோமங்கள், சுதர்சன, ஆயுஷ் ஹோமம், நவக்கிரக ஹோமங்கள், இந்த மாதிரியான பூஜை ஹோமங்களோ இல்லைனா நம்மளுடைய பித்ருக்களுக்காக பண்ணக்கூடிய ஸ்ராத்தங்களோ கர்மாக்களோ இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமா கிடையாது. ஏன்னா அவங்களே ஒரு சந்தேகத்துடைய ரீதியா தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறா. நம்ம அதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடுத்தது வேற ஒரு வீடியோல பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. இது எல்லாமே நான் கடைபிடிக்கிறேன். இது எல்லாமே நான் ரொம்ப ஸ்ரத்தையா ரொம்ப இன்வால்மெண்டா நான் பண்றேன். பட் ஆனா எனக்கு அதுல இருந்து எடுக்கக்கூடிய சங்கல்பத்தை அனுபவிக்க முடியல. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ, க்ஷேம, தைரிய, சௌரிய, வீரிய, இந்த மாதிரியான நிறைய வரும் சங்கல்பத்துல. நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம், மகா சங்கல்பத்தை எடுத்துதான் இந்த எல்லா விதமான பூஜைகள் யாகங்கள் நம்ம செஞ்சுக்கிறோம். பொதுவாகவே நான் ஸ்ரத்தையா தான் பண்றேன். ஆனா எனக்கு அதுல இருந்து ரிசல்ட் ஏன் வரல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வீடியோ. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த வம்சத்துல, இந்த ஜென்ரேஷன்ல நமக்கு இந்த ஸ்ரத்தை இருக்கு, அதனால இதை பண்றோம். இது ஒரு சப்ஜெக்டா வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜென்ரேஷன்ல நம்மளுடைய அப்பாவோ இல்ல தாத்தாவோ இல்ல முத்தாத்தாவோ பாட்டியோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ல நிச்சயமா இது எல்லாத்துக்கும் செட் ஆகாம இது பண்றதே அபச்சாரம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு யாராவது ஒருத்தங்க நிச்சயமா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய அந்த கர்மாவை நம்ம அனுபவிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ இது நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம பண்ற பலனும் பலிதமும் ரிசல்ட் உடனே வந்துடும். நிச்சயமா அதுல எந்த விதமான டவுட்ஸுமே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு பர்பஸ்க்காக ஒரு சுதர்சன ஹோமம் பண்றேன் அப்படின்னா அதோடைய ரிசல்ட்டு அந்த நடக்கக்கூடிய தசாபுக்திகள் முடியிற பீரியடிலே நம்ம என்ன சங்கல்பத்துக்காக அந்த பூஜாராதனைகள் பண்ணமோ அந்த சங்கல்பத்தை நிச்சயமா நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நிறைய இடத்துல நானே லைவா பார்த்துருக்கேன். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஃபீல் பண்ணதை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிசல்ட் வராமலாம் நிச்சயமா கிடையாது. நிச்சயமா ரிசல்ட் அப்படிங்கிறது வரும், ஒழுங்கா ஸ்ரத்தையா பண்ணால். பட் வரல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காக நான் இந்த வீடியோவை சொல்றேன். நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இப்ப நம்ம பண்ற இது எல்லாமே ஃபவுண்டேஷன் தான். நமக்கு கர்மா இருக்கு. அந்த கர்மாவை நிவர்த்தி ஆகிற பட்சத்தில் அதுக்கப்புறமா இந்த மாதிரியான பூஜா ஆராதனைகள்ல இருந்து வரக்கூடிய பலனும் பலித்தமும் நம்ம அனுபவிக்கலாம். இப்போ நம்ம பண்றோம், நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல, நம்ம அதை அனுபவிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய வாரிசு அதை அனுபவிப்பாங்க. நிச்சயமா அனுபவிப்பாங்க. நம்ம பண்ண பாபம், நம்ம பண்ண புண்ணியம், நம்ம பண்ண தர்மம், இது எல்லாமே அவங்க அனுபவிப்பாங்க. அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணாம இந்த அலைன்மெண்ட்டை அவங்களும் அப்ளை பண்ணி இன்னும் நிறைய தர்மத்தையும் நிறைய புண்ணியத்தையும் பண்ண நீங்க பண்ணதை உங்க பையன் ஃபைனான்சியலா அனுபவிப்பாரு. அதே மாதிரி பர்சனல் லைஃப்லயும் அனுபவிப்பாரு. பர்சனல் லைஃப்னா என்ன, அந்த ஸ்டேஜ்ல கரெக்டா நடக்கும். கரெக்டா கல்யாணம் ஆகுறது, வேலையில எந்த பிரச்சனையும் இல்லாம போகிறது, அவனுக்கு குழந்தை பிறக்கிறது, அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. இதுதான் ஒரு மனுஷனா இருந்தா இந்த 16 விதமான கர்மாக்களையும் அனுபவிக்கணும், நடத்திக்கணும். இதுதான் சாஸ்திரமே சொல்லுது. ஸோ அந்த 16 விதமான கர்மால ஏதாவது ஒரு கர்மா நமக்கு நடக்கல அப்படின்னாலுமே நம்மளுடைய பித்ரு பண்ண சாபமோ இல்ல அவங்க பண்ண கர்மாவோ நமக்கு ஆக்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் நிறைய பூஜைகள் ஆராதனைகள் இருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப இதுல பேச வேண்டாம். அதை நம்ம தனியா வேற ஒரு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க அந்த மாதிரி நினைச்சு அதை கை விட்டுட வேணாம் அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோ. உங்களுடைய ஸ்ரத்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க பண்றது ரொம்ப ஸ்ரத்தையா, பக்தியா, ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமா, வேதோக்தமா, சாஸ்திரோக்தமா நீங்க இந்த மாதிரியான பூஜா ஆராதனைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய விதமான வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயுஷ் ஹோமம் பண்றீங்க,
வருஷத்துக்கு ஒரு தடவை சுதர்சன ஹோமம் பண்றீங்க, கணபதி ஹோமம் பண்றீங்க, எல்லா விதமான விரதங்களையும் கடைபிடிக்கிறீங்க, ஒழுங்கா பித்ரு கலமால பண்ணிட்டு இருக்கீங்க. இது பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஆட்கள் தான் எனக்கு வந்து இந்த மாதிரியான டவுட்ஸ் கேட்டது. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க அதை நிச்சயமா நிப்பாட்ட வேண்டாம். இப்போ நீங்க பண்றது அந்த கர்மாக்களை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 8 இன்ச்சில் ஒரு வால் வந்து உங்க முன்னாடி இருக்கு. அது நீங்க வந்து கையால அடிச்சு வந்து உடைக்க முடியாது. அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சுத்தியலோ உள்ளியோ இல்ல ஏதாவது ஒரு மிஷினோ வச்சு அது உடைச்சாதான் அந்த பக்கம் இருக்கிற புண்ணியத்தை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். ஸோ அவங்க பண்ண பாபம் புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரியான கர்மா வால் வந்து நமக்கு முன்னாடி அப்படியே வந்து நிற்கும். அந்த வாளை உடைக்கக்கூடிய விஷயமா தான் இந்த எல்லா பூஜையும், இந்த எல்லா ஹோமங்களும், இந்த எல்லா விரதங்களும், எல்லா பித்ரு கர்மாக்களும் வந்து நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம சாஸ்திரோக்தமா பண்ணாதான் இந்த மாதிரியான வால், இந்த கர்மான்ற வால் வந்து உடையும். இந்த கர்மான்ற வால் உடைஞ்சாதான் அந்த பக்கம் இருக்கிற புண்ணியம் அப்படின்ற ஒரு சமுத்திரத்துக்குள்ள நம்ம வந்து இறங்கி அதுல நம்ம நீச்சல் அடிச்சு சந்தோஷமா இந்த வாழ்க்கையை வந்து வாழ முடியும். அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் சந்தேகப்பட வேண்டாம். நிச்சயமா இதுல இருந்து ரிசல்ட் இருக்கு, நிச்சயமா இதுல ரிசல்ட் வரும். நானே அனுபவிச்சிருக்கேன், அதே மாதிரி பர்சனலா அனுபவிச்சிருக்கேன். மற்றவங்களுக்கும் அதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றவங்களுக்கும் நான் பூஜா ஆராதனைகள் பண்ணி அவங்களும் சுபிக்ஷமா இருந்து நான் அதை லைவா பார்த்துட்டு இருக்கேன். அதனால நிச்சயமா இதுல சந்தேகம்ன்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் இடமே கிடையாது. நீங்க தைரியமா பண்றது பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு அதோடைய ரிசல்ட்ங்கிறது வரும். இன்னைக்கு தண்ணி விட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமா அதுல இருந்து நீங்க பழத்தை எடுத்து சாப்பிடலாம். அதே ஃபார்முலா தான் இந்த மாதிரியான விஷயமும். அதனால நிச்சயமா இதை நீங்க சந்தேகம் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நமஸ்காரம்.